ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு எண்ணெயில் பொரிக்காம ரொம்ப ஹெல்த்தியான வேலை அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் அவல் எடுத்திருக்கேன். சட்னிக்கு சேர்த்துற கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அவல் மிக்சருக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் எண்ணெயோடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் கலரும் நல்லாயிருக்கும், பச்சை வாசனையும் இருக்காது. அடுத்து எடுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற அவல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவல் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயில் பொரிச்சது மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். 1 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி அவல் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது எண்ணெயில் பொரிக்காமல் செஞ்சுருக்கிறதுனால எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.